ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோங்க. நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. எப்படின்னா, நீங்கள் உங்கள் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட்டை சுட சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க. சரி வாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் இன்றைய தினம். யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக காணப்படுதுங்க. இது தவிர ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன் ஆகிய கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த நாள் இன்றைய தினம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூடுதலாக விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. உங்களுக்கு எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துவதற்காக நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான அந்த ஆர்வம் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்பொழுது நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. சிறந்த ஒரு நாள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க. உங்கள் டேலண்ட்டை நீங்கள் காட்டி அதிகமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான நேரமாக அதை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது. இப்பொழுது பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும். அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நன்மைகள் அதிகமாக நடக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. சில பேர் சுபகாரியங்களுக்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க. அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. நல்ல காரிய வெற்றிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இன்னைக்கு நீங்க உங்களுடைய தந்திரமான சில செயல்பாடுகள் மூலமாக நீங்க நல்ல தனலாபத்தை நீங்க பார்க்க முடியுங்க. எனவே இந்த தினம் டெக்னிக்கலா யோசித்து சிறப்பான நல்ல அனுபவ அறிவை பயன்படுத்தி உங்களுடைய தந்திரமான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான லாபத்தை உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள், அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைக்கி பயணங்கள் மூலமாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுனால தாராளமாக பயணங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் நிறைய புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு ஒரு சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஏதாவது ஆதரவு வேணும் அப்படின்னா இன்றைக்கி அது தாராளமாக கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. உங்கள் குடும்பத்தில் இப்போ சுபகாரியங்கள் நடத்தலாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதன் மூலமாக குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க. ஏற்கனவே சகோதரர் ஆதரவு தருவாங்க. எனவே அதன் மூலமாக நன்மைகள் உண்டு. சமுதாயம் தொடர்பான விஷயங்களில் இன்றைக்கி உங்களுடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்குங்க. புதிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் உண்டுங்க. பண வரவுகள் உண்டு. உங்களுடைய சிறப்பான ஸ்ட்ராட்டஜி மூலமாக அதிகமான லாபத்தை நீங்கள் இன்றைய தினம் ஈட்டிக்கொண்டு இந்த தினம் வேறு லெவலில் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். இந்த தினம் கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் ஏற்பட்டது அப்படின்னா அதை ரிலீவ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைகள் தான். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைகளோட சிறிது நேரத்தை நீங்கள் செலவிடுங்க. ஏன்னா அவருடைய இதமான அணைப்பு, தழுவல், அப்பாவித்தனமான புன்னகை ஆகியவை மூலமாக உங்களது கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய யோகம் இருக்குங்க. சூரியனை கண்ட பனித்துளி போல உங்கள் கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் நல்ல உயிரில் கலந்த ஒரு உணர்வு ஏற்படுங்க. எனவே காதல் வாழ்க்கையில் எல்லாம் ரொமான்ஸ் மிக்கதாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்கள் காதலருடன் நீங்கள் எந்த விதமான சூழலிலும் டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதுவும் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களை பற்றியே உங்கள் காதலர் சிந்தித்து கொண்டிருப்பார். எனவே அவரது காதல் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இனிமையான காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக இன்னைக்கு அனுபவிக்க முடியுங்க. இன்னைக்கு ஏற்கனவே முன்பின் தெரியாத சில நபர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆலோசனையில் பேரில் ஏதாவது நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் மாலையுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான வகையில் நல்ல செய்திகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அதனால சந்தோஷம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையினுடைய அழகு வந்து உங்களால் உணரப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அவருடைய உள்ளத்தின் அழகு ஆகியவை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களால் வந்து உணரப்பட முடியும். எனவே உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்பட்டு நல்ல அன்பு பெறக்கூடிய காலகட்டம் இது. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறுங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணணும். திட்டமிட்டு ஓய்வு நேரத்தை வந்து அதிகரித்து கொண்டு அந்த ஓய்வு நேரத்தை வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலமாக நிம்மதியான நல்ல தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம், சிறப்பான ஒரு நாள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிதாக நிறைய ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி நல்ல லாபத்தை பார்க்க முடியும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாளுங்க. உங்களுக்கு தொல்லை தெரிந்த சில எதிரிகள் எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேரும். இறை வழிபாடுகளில் விரதமிருந்து வழிபடுறதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இனி அற்புதமான ஒரு நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக உங்களுக்கு நிதிநிலை மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக குடும்பத்தோட ஒற்றுமையாக இருப்பீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் டார்க் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. டார்க் ரெட் கலர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 9 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். டெக்னிக்கலாக புதிய விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் தந்திரம் மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களது ஸ்ட்ராட்டஜி மூலமாக சிறப்பான நல்ல தனலாபத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். லாபகரமான ஒரு நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக தான் அந்த அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வதற்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தரும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. அதனால நட்பு உறவு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது. நட்பு வட்டம் விரிவடையும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேருங்க. உங்களுக்கு சகோதரர் வழியில் நீங்கள் தேவையான உதவிகளை இன்றைய தினம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களது உடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சமுதாயம் தொடர்பான விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீங்க இல்லாத அளவுக்கு புதிய அப்ரோச்சை, புதிய கண்ணோட்டத்தோடு நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், உதவிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.